அண்மை செய்து சென்யார் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்யார் புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை காலை 11 மணிக்கு ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. சென்யார் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். வருகின்ற 28 மற்றும் 29ஆம் தேதி தமிழகத்தில் பல இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாளை தலைமைச் செயலகத்தில் 11 மணிக்கு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். முக்கிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். 28 மற்றும் 29ஆம் தேதி கனமழை மற்றும் மிக கனமழை வானிலை அறிவித்த நிலையில் ஏற்கனவே மருத்துவம் வருவாய்த்துறையின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டங்களில் 29ஆம் தேதி மிக அதிக கனமழை இருக்கும் என்று வானிலை தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடன் ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை கொடுத்தும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மேடான பகுதிகளுக்கும் பொதுவாக அதிக நேரம் இந்த கால்நடைகளுடைய மரணம் என்பது தவிர்க்க முடியாத இருக்கிறது. எனவே கால்நடைகளை பாதுகாக்க பொருட்டு சிறப்பு முகாம்களும் அமைக்கப்பட இருக்கின்றன. அதே போல மருத்துவம் மற்றும் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் மக்களை எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அரசனுடைய பல்வேறு முகாம்களும் ஆங்காங்கே நடத்தப்பட இருக்கிறது. உணவு, மருத்துவம் உள்ளிட்ட தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்யவும், மழைக்காலங்களிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கவும், பொதுவாக இயற்கை சீற்றிலிருந்து பாதுகாக்கவும் வருவாய்த்துறை சார்பில் ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. எனவே அந்த பணிகளையும் முடக்கிவிடும் பொருட்டும் நாளை தினம் முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.